எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/11/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஆன்மீக கலை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். என்ன கலை? சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சாந்தி தாமத்துக்கு போகிற கலை. அதுதான் ஆன்மீக கலை. ஆத்மா இங்கேருந்து தப்பிச்சு பாபா கிட்ட போகிற கலை, அதுதான் உண்மையிலே ஆன்மீக கலை. அதை கற்றுக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். கேள்வி: ஸோ சயின்ஸினால் வர கர்வம் கொண்டவர்களுக்கும் சைலன்ஸின் மீது கர்வம் கொண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ சயின்ஸ், அறிவியல், விஞ்ஞானத்தின் மீது கர்வம் இல்லையா? நாங்கள் நிலவுக்கு ராக்கெட் விட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டோம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க நிலவுக்கும் நட்சத்திரங்களுக்கும் போகிறதுக்கு கோடி கணக்கில் டாலர்களை செலவு பண்ணுறாங்க, கோடானு கோடி ரூபாய் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே போகும்போது தன் உயிரை வேற பணையம் வச்சு போகிறாங்க. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் ராக்கெட் எது வேணாலும் ஆகுன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இங்கே ஒரு சகோதரி அர்ச்சனாவோ யாரோ ஒருத்தங்க இறந்தாங்க. அடுத்தது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மாட்டிக்கிட்டாங்க மேலே. ஸோ அந்த மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் அமைதியின் கர்வம் கொண்டவர்கள். ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு வினாடியில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கடந்து அந்த பரந்தாமத்துக்கு போகிறோம் இல்லையா? கடைசியில் நிஜமாகவே ஆத்மா உடலை விட்டு அப்படி தான் போகும். அதனால் இங்கே எதை பற்றிய பயமும் நமக்கு இல்லை. ஏன்னா இங்கே உடலை விட்டுட்டு ஆத்மா போகுது. இதனால் நமக்கு நன்மை. அவங்க மேலேயே போய் இறந்தா கூட, மேலே போய் ராக்கெட் வெடித்து இறந்தா கூட அவங்க மேலே போக மாட்டாங்க, மறுபடியும் கீழே தான் வந்து பிறப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தியெல்லாம் கீழே தான் இருக்குது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ நிலவுக்கு போகிறோம், சந்திராயன் அனுப்பினோம், இந்த மாதிரிலாம் தொடர்ந்து குழந்தைங்க கேள்விப்படுறீங்க செய்திகளில். சயின்டிஸ்ட்டு நிலவுக்கு அனுப்புனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதுக்காக சும்மா நிலவுக்கு போகிறதுக்கே அவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. ஆனாலும் அவ்வளோ பயம் வேறு இருக்குது. சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்ட்டு. பெரும்பாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது. ஸோ அடுத்தது மனிதர்கள் போயிட்டு திரும்பி வருவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? ஆனால் உங்களை யோசித்து பாருங்க, உங்களுடைய வசிப்பிடம் எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களெல்லாம் கடந்த தூரத்தில் இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு நிலவுக்குத்தான் போகிறாங்க, அவ்வளோ கோடி செலவு பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் சூரியன், சந்திரனை எல்லாம் கடந்து நேராக பரந்தாமத்துக்கே போகிறீங்க. ஸோ நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபா கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த விஞ்ஞானிகள் மேலே போன உடனே போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா நிறைய காசு அவங்களுக்கு கிடைக்கிது, நிறைய பரிசெல்லாம் வேறு கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கான கிஃப்ட்டு கிடைக்கிது, பணமும் பயங்கரமாக கிடைக்கிது. ஆனால் உயிரை பணையம் வச்சு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக உயிரைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஞானத்தின்படி உடலை பணையம் வச்சு போகிறாங்க. ஏன்னா ஆத்மா எப்பவும் இருக்க தான் போகுது. ஸோ அவங்களுக்கு அந்த சயின்ஸு மேலே அப்படி ஒரு கர்வம். ஆனால் உங்களுக்கு சைலன்ஸ் மீது கர்வம். அந்த சயின்ஸோடைய கர்வம் அழிவை நோக்கி அழைச்சிட்டு போகும். சைலன்ஸோடைய கர்வம் சொர்க்கத்தை உருவாக்கும், அமைதியான உலகத்தை உருவாக்கும். இப்போ நாம் அந்த சாந்தி தாமத்திற்கு, பிரம்மாண்டத்திற்கு போகணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான நேரம். அவங்க என்னன்னா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணுறது ஆத்மா தான். ஆனால் அவங்க உடம்போடு தூக்கிட்டு மேலே போகிறாங்க. அது கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தானது தான். அவங்களுக்கும் அந்த பயம் இருக்குது. போகிற வழியில் ஏதாவது ஆகி விழுந்துட்டா என்ன ஆகுறது, இறந்துடுமே,
இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி போன ஒரு கல்பனா சாவ்லா அதான் பேர், கிட்ட வரும்பொழுது வெடிச்சிருச்சு டமால்னு. ஸோ அந்த பயம் கீழே இறங்குற வரைக்கும் திக்கு 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 திக்குன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஸ்தூலமான கலைகள். ஏன்னா ஸ்தூலமான உடம்பை எடுத்துகிட்டு போகிற கலை. இங்கே பாபா ஆன்மீக கலை கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலமாக மிகப்பெரிய பரிசு சொர்க்கம், அதுவும் 21 ஜென்மத்துக்கு அடையிறீங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கேற்ப பதவி. ஸோ அரசாங்கம் லாட்ரி சீட்டு விற்கிது. ஸோ இப்போ தடை பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் தடை, பட் இன்னும் ஒரு சில இடங்களில் விற்க தான் படுது. பாபா உங்களுக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு இல்லையா, என்ன பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தா அதுக்கு பரிசும் கொடுக்கிறார். இருக்கிறதுல மிக உயரமான இடத்துக்கு, உச்சத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், நம்ம வீட்டுக்கு. ஸோ நம்முடைய வீடு எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இழந்த ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, இதே பூமி தான் சொர்க்க ராஜ்யமாக இருந்தது, மீண்டும் அதை மாறப்போகுது. ராவணன் நம்மக்கிட்ட வந்து அபகரிச்சிட்டான். ஸோ அதனால் இப்போ நீங்கள் நாடகம் முடிச்சாச்சு, சொர்க்கத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணும். யாருக்குமே அந்த சாந்தி தாமம் நம்முடைய வீடுன்னு தெரியாது. பாருங்க, பாபா இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக பாபா எங்கேருந்து வரார்? அந்த வீட்டில் இருந்து தான் வரார், ரொம்ப தூரத்துலேருந்து வரார். ஆத்மாக்கள் கூட ராக்கெட்டு தான், ரொம்ப சின்ன புள்ளி, ஆனால் அதிவேக ராக்கெட், நினைக்கிற நேரம்தான். ஆனால் அந்த மனிதர்கள் மேலே போய் நிலவில் என்ன இருக்குது, நட்சத்திரங்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நிலவும் நட்சத்திரங்களும் இந்த பூமி மேடையின் ஒரு அலங்கார விளக்குகள் மட்டுமேன்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கே போய் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம கண்காட்சி வச்சா கூட அந்த சீரியல் பல்பு கட்டி தொங்க விடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பூமிக்கான ஒரு அலங்காரம் தான் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே. ஸோ இது எல்லையற்ற உலகம். அவங்க எல்லைக்குட்பட்ட நாடக மேடை அலங்கரிக்கிற மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை சூரியன், சந்திர நட்சத்திரத்தினால அலங்கரிக்கப்படுது. சூரியனும் சந்திரனும் தேவதைகள் அப்படின்னு மனிதர்கள் நம்புகிறாங்க. ஆனால் உண்மையில் அது ஜட பொருளை தவிர தேவதை கிடையாது. தேவதைகள் உயிரோட்டமானவர்கள். பாபா எப்படி வந்து மனிதர்களை தேவதை ஆக்குறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞானத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் இருக்குது. சிவபாபா ஞான சூரியன், பிரம்மா பாபா ஞான சந்திரன், நம்ம எல்லாரும் ஞான நட்சத்திரங்கள். குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக இவ்வளவோ தூரத்துக்கு நாம் போகிறோம், பரந்தாமத்துக்கு. அதற்கான வழியை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். பாபா இல்லாமல் யாரும் நம்மளை அழைச்சிட்டு போக முடியாது, இந்த வழியை கூட சொல்ல முடியாது. ஸோ எப்போ பாபா வந்து இதை நடத்துகிறாரோ அப்போ தான் நாமளே இதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நாம் தூய்மையானால் மட்டுமே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தான் பரந்தாமத்தில் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பரந்தாமத்துக்கும் போகணும், அதே நேரத்தில் தூய்மையும் ஆகணும். பாபா நினச்சா தான் தூய்மை ஆகும், பரந்தாமத்தை நினச்சா தூய்மையாக மாட்டோம். பட் பரந்தாமத்துக்கு போகணுன்றதுக்குனால அதை நாம் நினைக்கிறோம், அமைதியை அனுபவம் செய்வோம் பரந்தாமத்தை நினைவு செய்கிறதன் மூலமாக. ஸோ ஒன்று யோக பலத்தினால தூய்மையாகணும், இல்லை தண்டனை பலத்தினால தூய்மையாகணும். பெரும்பான்மையானவர்கள் தண்டனையினால் தான் தூய்மையாவாங்க. ஸோ பாபா குழந்தைங்க உட்பட. ஸோ யார் பக்காவாக பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் யோக பலத்தினால
தூய்மையாயிடுவாங்க, தண்டனை அனுபவிக்காமல். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. அவரை நினைக்கலைன்னா அழுக்காகவே இருந்துடுவீங்க. அப்போ ரொம்ப நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். அது மட்டும் இல்லை, பதவியும் அழிஞ்சிடும். இல்லை, இப்போ நீங்கள் நினைவு பண்ணி சேர்த்தது எல்லாம் போயிடும் அழுக்காகவே இருந்துட்டிங்கன்னா. ஸோ தூய்மை ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாபாவே வந்து எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு புரிய வைக்கிறேன். பிரம்ம மகா தத்துவம்னா என்னன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. சூக்ஷ்மோதனம்னா என்னன்னு தெரியாது. ஜென்ரலாகவே மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் எதுவும் புரியாது தானே. ஸோ படிக்க ஆரம்பிக்கும்போது தான் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. சில ஞானம் ரொம்ப கீழானதாகவும் சில ஞானம் ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்குது. இப்போ ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னுவாங்க. ஏன்னா அதை விட உயர்ந்த ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட உயர்ந்த ஞானத்தை நீங்கள் தான் படிக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானமும் கூட. படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஞானம். ஸோ தூய்மையாகிறதுக்கான வழியை பாபா சொல்லி கொடுக்குறார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிடுவீங்க. உண்மையில் ஆத்மாக்கள் தூய்மையாகத்தான் இருந்தீங்க. உங்களுடைய வீட்டில் வசிச்சிங்க பரந்தாமத்தில். தங்க யுகத்தில் இருக்கும் பொழுது மற்ற எல்லோரும் முக்தி தாமத்தில் இருந்தாங்க. நாம் ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்க உடல்லேருந்து நிஜமாகவே விடுபட்டு அங்கே இருந்தாங்க. நாம் உடலில் இருந்துக்கிட்டே விடுபட்ட நிலையில் இங்கே ஆனந்தத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் பரந்தாமத்தை முக்தி தாமம்னும் சொர்க்கத்தை சுகதாமம்னும் சொல்லலாம் நாம், அல்லது ஜீவன் முக்தி தாமம்னு சொல்லலாம். அதாவது சிவாலயம். சிவன் கோயில் பரிசுத்தமாக தானே இருக்கும். அங்கே எல்லா தேவதைகளுடைய சிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பரந்தாமத்தையும் சிவாலயம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் அவர் இருக்கிறாரு. அவர் உருவாக்குற சொர்க்கத்தையும் சிவாலயம்னு சொல்லலாம். சிவபாபா முக்தி தாமத்தில் இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட ஆத்மாக்களாக அங்கே தான் இருக்கிறீங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த ஆன்மீக ஞானம். மனிதர்கள் எல்லாம் நான் நிலவில் போய் வாழ விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரொம்ப முயற்சியெல்லாம் வேறு பண்ணுறாங்க. நிறைய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் காசு செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பறக்கிறது, இந்த ஜெட்டு ஓட்டுறது, இதெல்லாம் பெரிய ஹாபியாக இருக்கும். ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இது ஹாபியாக இருக்குது. ஸோ அதில் அவங்க இறந்து கூட போகலாம். அவங்க தைரியமாக இருக்கிறாங்களாம், காட்டிக்கிறாங்களாம். ஸோ அவங்களுடைய தைரியத்தை காட்டுறாங்க. ஸோ பல மில்லியன் உயரத்துக்கு போகிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய ஆசை நிறைவேறது கிடையாது. இல்லை, செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் மனிதர்கள் போனாங்களா என்ன? அதிகபட்ச நிலவுக்கு போனாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய ஆசை தான் நிறைவேறப்படுது. அவங்களுக்கு பொய்யான ஸ்தூல கர்வம் இருக்குது. ஆனால் நமக்கு தான் உண்மையான ஆன்மீக கர்வம் இருக்குது. மாயின் விஷயங்களுக்காக அவங்க எவ்வளவு தைரியம் வைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கைத்தட்டல் கிடைக்குது, வாழ்த்துக்கள் கிடைக்குது. நிலவுக்கெல்லாம் போயிட்டு வந்தா நிறைய காசும் கிடைக்குது. ஸோ 5 மில்லியன் 10 மில்லியன் டாலர் கொடுக்குறாங்க. இப்போ அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அடைந்த காசும் அழியத்தான் போகுது. அவங்களுமே போயிட்டு வருவாங்களான்றது பெரிய டவுட்டாக இருக்குது. உலகமே அழிய போகுது, கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற எதுவுமே நாளைக்கு இருக்க போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாம் நரகவாசிகளாக இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் சொர்க்கவாசி ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம், இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறத விட.
ஸோ நரகவாசியை சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு பாபாவுக்கு அதிக நேரம்லாம் எடுக்கலை. இல்லை, கடைசி 100 வருடம். அதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஞானம் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா 20-30 வருஷம் தான் எடுப்பாங்க. அதுக்குள்ளே 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்த நிலையை நாம் அடையிறோம் பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக. அவங்களுடையது ஸ்தூல சக்தி, உங்களுடையது ஆன்மீக சக்தி. நமக்கு மட்டும்தான் அது தெரியும் ஆன்மீக சக்தினா என்னன்ட்டு. ஸ்தூல சக்தியை பற்றி எவ்வளோ தூரம் அவங்களால போயிட முடியும்? நிலவுக்கு போக முடியும், சில நட்சத்திரங்களுக்கு கூட போக முடியும். ஆனால் அதுக்குள்ளே இங்கே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. இல்லை, செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வசிக்கிறதுக்கு இடம் இருக்குதானே ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இங்கேயே அழிஞ்சிடுவாங்களே, அப்புறம் எங்கே அங்கே போக போகிறது? ஏன்னா ஆத்மா அழிஞ்சு தான் ஆகணும். சாரி, ஆத்மா அழியாது, உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். அப்போ ஆத்மாவே அடுத்து வரக்கூடிய சொர்க்கத்துக்கு தயார்படுத்துறது தானே புத்திசாலித்தனம். ஸோ அதனால் அவர்களுடைய கலையெல்லாம் இங்கேயே முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி உயரத்தில் போயிட்டு வர்றது தான் மிக உயர்ந்த ஸ்தூல கலையாக இருக்குது. ஆனால் உங்களுடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக கலை. ஸோ சாந்தி தாமத்துக்கு போகிறீங்க, அது நம்மளுடைய இனிமையான வீடும் கூட. அந்த மனிதர்கள் மேலே போகிறாங்க ஸ்பேஸுக்கு, எத்தனை மைல் போகிறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் யார்? வெறும் ஆத்மாக்கள். ஸோ இந்த உணர்வு இருந்தாலே ஒரு செகண்டில் நீங்கள் மேலே போயிடுவீங்க. கலியுகத்தின் எந்த நினைவும் இருக்கக்கூடாது. மனசு அப்படியே லேஸாக, டபுள் லேஸாக இருக்கணும். பாபா கேட்குறார், நான் இருக்கிற இடத்த உங்களால் எத்தனை மைல் தூரத்தில் இருக்கிறேன்னு உங்களால் கணக்கிட முடியுமா? ஆனால் இவங்க ராக்கெட்டில் போயிட்டு வராங்கன்னா எத்தனை மைல் தூரம் போயிட்டு வராங்க அப்படின்ட்டு அவங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் பாபா இருக்கிற இடத்த யாருமே கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போகிறவங்க எவ்வளோ மைல் போகிறாங்க அப்படின்னு அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. எப்படி லேண்ட் ஆகணும், எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை மேலேருந்து கீழே வர்றது எப்படி அப்படின்றதுலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. இல்லை, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே போகும்போது போயிட்டாங்க, போன பிறகு ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, ஸோ அதில் திரும்பி கீழே வர்றது ரிஸ்க்கு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் பாவம் மேலே இருக்கிறாங்க. எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுமோ, ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. அது இல்லாமல் இங்கேருந்து கிளம்பும்போது சத்தம் வேறு பயங்கரமாக கேட்கும். இல்லை, அப்படி வெடித்து கீழே இருந்து மேலே போகும். ஆனால் நீங்கள் என்ன சத்தம் போடுறீங்க? நீங்கள் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு காரியம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய புத்தி டக்குன்னு பரந்தாமத்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, எப்போ வரீங்க, எப்படி வரீங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் அதே மாதிரி இப்படி போயிட்டு வர்றதுனால என்ன பரிசு உங்களுக்கு கிடைக்குதுன்றதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் பாபா சொல்கிறார், இங்கே எல்லாமே குப்தமாக இருக்குது, வெளி உலகத்துக்கு தெரியாது, இல்லையா? ஸோ எவ்வளோ அற்புதம்! இதுதான் பாபாவுடைய அற்புதம். வேறு யாருக்குமே இது தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது ஒன்றும் புதுசு கிடையாது எங்களுக்கு, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நாங்கள் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த உலகத்துடைய முதல் இடைக்கடை மற்றும் இதோடைய ஆயுள், நாடகத்துடைய ஆயுள் 5000 வருடம், எல்லாத்தையும் நாம் தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் பாபா உங்களுக்கு என்ன நடத்துகிறாரோ அதை நினைத்து நீங்கள் கர்வப்படணுன்றார். ஏன்னா எந்த ஸ்கூல், யூனிவர்சிட்டி, எங்கேயுமே இது கிடைக்காது, எந்த மதத்துலேயும் இது கிடைக்காது. ஸோ அப்படி பெருமையாக முயற்சியும் பண்ணணும். இவ்வளவும் சொல்கிறது எதுக்கு? அந்த உயர்ந்தவர்களாக சத்தியுகத்தில் இருந்தீங்களே, அந்த ஆரம்பத்துக்கு நீங்கள் போகணுன்றதுக்காக தான் உயர்ந்த முயற்சி பண்ணுறீங்க. மீண்டும் ஒவ்வொரு கல்பத்திலும் பண்ணுவீங்க. ஆனால் பாவம் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அப்பா மறைமுகமாக இருக்கிறார். ஆனால் தினம் தினம் எவ்வளவு புரிய வைக்கிறார். உலகத்தில் எங்கேயுமே இது நடக்காது.
எந்த சத் சங்கத்தில் இந்த மாதிரி அப்படியே ஞானத்தை தவிர வெளில எங்கேயுமே போகாமல் பேசவே முடியாது யாராலையும். பாபா மட்டும்தான் பண்ணுறார். எவ்வளோ ஞானம் கொடுக்குறாரு. அந்த மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட இடத்துக்கு தான் போகிறாங்க. நிலா அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு பரந்தாமத்துக்கு போகிறீங்க. ஸோ நிலவுக்கு போகிறாங்க. அது என்ன ஒரு பெரிய ஒளி, அவ்வளோதானே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அங்கேருந்து பூமியை பார்த்தால் பூமி சின்னதாக தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது நிலா எப்படி சின்னதாக தெரியுதோ அதேமாதிரி நிலவில் இருந்து பூமியை பார்த்தா பூமி சின்னதாக தெரியுன்றார். அப்போ அவர்களுடைய உலகியல் ஞானத்துக்கும் நம்முடைய இந்த ஆன்மீக ஞானத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி. ஆனால் சின்ன புள்ளி தானே தவிர அதிவேக ராக்கெட், இதுக்கு ஈக்குவலான வேகம் எந்த ராக்கெட்டும் கிடையாது. ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசிக்குது. பிறகு அங்கிருந்து இங்கே வந்து தங்களுடைய பாகத்தை நடிக்குது. ஸோ அந்த ஒருவரைத்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளிப்புள்ளியை எப்படி நாம் பூஜை பண்ணுறது? ஏன்னா கண்டிப்பாக பக்தி நடந்தே தீரணும். அரைக்கல்பமாக இந்த ஞானம் இருக்குது, அதை பகல்னு சொல்கிறோம். அடுத்த அரைக்கல்பம் பக்தி தான் இருக்குது, அதை இரவுன்னு சொல்கிறோம். இப்போ தான் நமக்கு இந்த ஞானம் சங்கமயுகத்தில் கிடைக்கிது. விடியறதுக்கு முன்னாடி இந்த ஞானம் கிடச்சிது, விடிஞ்சால் சொர்க்கம். ஆனால் தங்க யுகத்தில் இந்த ஞானத்துடைய அம்சம் கூட இருக்காது. அதனால தான் தங்க யுகத்தை விட மிக உயர்ந்ததாக இந்த மங்களகரமான சங்கம யுகத்தை சொல்லப்படுது. மிக மிக மங்களகரமான யுகம்னா இந்த சங்கம யுகம்தான். இதை வைத்து தான் எல்லா பக்தி மார்க்கத்தின் பழக்கங்களும் உருவாகி இருக்குது, புராணங்களும் உருவாகி இருக்குது. பாபா உங்கள் எல்லோரையும் மிக உயர்ந்தவர்களாக மாற்றுறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போகிறீங்க. ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய கலையை காட்டுறாங்க. வானத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி கலையை காட்டுறாங்க. அதன் மூலமாக நிறைய காசும் அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் என்ன தான் அவங்க காசு அடைந்தால் கூட அது எதையுமே அவங்க கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கேயே மண்ணோட மண்ணாக தான் ஆக போகுது. ஏன்னா உலகம் அழிய போகுது, எல்லாரும் இறக்க போகிறாங்க, எல்லாமே அழிய போகுது. ஸோ அதனால் அது வேஸ்ட்டு. ஆனால் நம்ம போயிட்டு வர்றதுனால அவ்வளவு வருமானம் ஆத்மாவில் சேமிப்பாகுது. இப்போ நமக்கு எண்ண முடியாத அளவிற்கு அளவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிது. இதோடைய மதிப்பை உங்களால் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. ஒரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்தது. ஒரு வார்த்தையும் பாபா சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கற்றுக்கிறோன்ற அந்த போதை இருக்கணும். ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுனால அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எவ்வளவு காலமாக கேட்குறீங்க பாருங்கள். இல்லை, எத்தனை வருடம் கேட்டுட்டு இருக்கிறோம். இதை கேட்க கேட்க நமக்கு வேறு எதுவுமே பிடிக்கிறது இல்லை. இப்போ இந்த கீதையில் தான் விலை மதிப்பற்ற ஞானம் இருக்குது. இந்த ஒரு கீதை தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த கீதை, விலை மதிப்பற்ற கீதை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கடவுளுடைய மகா வாக்கியங்களை தாங்கி நிற்கிற கீதையைத்தான் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சிரோன்மணி தாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதோடைய நினைவாக உருவாக்கப்பட்ட அந்த பக்தி மார்க்கத்தின் கீதைக்கு அந்த பெருமை இருக்குது. அதை மனிதர்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஜென்ம ஜென்மமாக. ஆனால் அதோடைய அர்த்தமும் அவங்களுக்கு தெரியாது. அதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, தூய்மை ஆகிடுவீங்க. அந்த கீதையை அவங்க படித்தால் கூட ஒருத்தர் கூட பாபாவோடு யோகம் வைக்கிறது கிடையாது இல்லையா? அங்கே அனைத்தையும் தியாகம் செய்து என் ஒருவனை நினைவு செய்யன்னு இருக்குது. ஆனால் அதை சும்மா படிச்சுட்டு போகிறாங்களே தவிர இறைவனோடு புத்தியை இணைக்கிறது கிடையாது.
ஏன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி இறைவனை அவங்க நினைக்க முடியும்? அதனால் அவங்க தூய்மையாக ஆகிறதும் கிடையாது. இப்போ உங்கள் முன்னாடி லக்ஷ்மி நாராயணன் படம் இருக்குது. அவர்களைத்தான் தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்? அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கிறதுனால அவர்களை தேவதைகள்னு சொல்கிறோம். அப்படி ஆகிறது தான் நம்ம லட்சியம். அதனால தான் அந்த படத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம். ஸோ அவர்களை மாதிரியே ஆத்மாக்களாகிய நீங்களும் தூய்மை ஆகி தான் வீட்டுக்கு போகணும் இல்லையா? யோக பலத்தினால தூய்மை ஆகணும். அடி வாங்கி தூய்மை ஆகிறது வந்து தூய்மையின் பலம் இருக்காது. ஜஸ்ட்டு விகாரத்தை விடுவீங்க தற்காலிகமாக, அவ்வளோதான். ஸோ அந்த புது உலகத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கொச்சன்னு கூட்டம் இருக்காது. இப்போ பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு போனால் கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம்தான். அங்கே இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் இருக்காது. ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் அங்கே இருப்பாங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே வீட்டுக்கு போயிடும். அதோடைய நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போயிடும். பாபா உங்களுக்கு இந்த மிகவும் அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக தான் மிக மிக உயர்ந்தவர்களாக, மனிதன்லேருந்து தேவதைகளாக நீங்கள் மாறுறீங்க. அப்போ இதுக்கு நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுக்கணும் இந்த படிப்பில், தேவதை ஆகிறதுக்கான ஞானம். ஸோ முந்தைய கல்பத்தில் நீங்கள் என்ன இதில் கவனம் கொடுத்தீங்களோ அதே அளவு தான் இப்பயும் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனம் கொடுக்கல, புத்தி எங்கேயோ அலையுதுன்னா புரிஞ்சுக்கலாம், போன கல்பத்திலே உங்கள் புத்தி இப்படி தான் அலைஞ்சிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே தான் அடைவீங்க. அதுதான் கொடுமை. அப்போ கடைசியில் பதவி கம்மியாகும்போது நம்ம துடிப்போம், ஐயோ அலட்சியமாக இருந்துட்டோமேன்ட்டு. பாபா உங்களுடைய சேவையின் செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறார். நீங்கள் பாபாவுக்கு லெட்டரை எழுதலை அப்படின்னா ஏதோ கல் முள் பின்னாடி உங்கள் புத்தி போயிடுச்சுன்னு பாபா புரிஞ்சுக்குவார் இல்லையா? உயிரோட்டமான பாபாவோடு யோகம் வைக்கிறதுக்கு பதில் ஒன்றுத்துக்கும் உதவாத குழாங்கள் மாதிரி இருக்கக்கூடிய உலகியல் இன்பத்தில் உங்கள் புத்தி மூழ்கிடுச்சின்னு பாபா புரிஞ்சுக்கிறார். ஆத்ம உணர்வுக்கு பதிலாக தேக உணர்வில் வந்து பாபாவை மறந்துட்டீங்கன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். இல்லாட்டினா பாபா கூட பேசிக்கிட்டே இருப்போம், பாபாவுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்போம். இல்லாட்டினா யோசிச்சு பாருங்கள், இப்போ லவ் மேரேஜ் நடக்குது அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க. ஆனால் போக போக சிலர் வந்து அவங்களுடைய மனம் மாறி மனைவியை கொலை கூட பண்ணிடுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய காதல் திருமணம் ஒரு பாபாவோடு மட்டுமே நடக்குது. அவர் வந்து தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். தானாக அவருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்காது, எந்த மனிதன் மூலமாகவும் கிடைக்காது. இல்லை, மனிதர்கள்லாம் தப்பாக எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவர் இவரை கொலை பண்ண சொன்னார். இதுவாக கடவுளுடைய அறிமுகம்? தியானத்தில் உட்காந்தா தானாக கிடச்சிடுமா அவருடைய அறிமுகம்? இப்போ பாபாவே வந்தாகணும். ஸோ எப்போ இந்த உலகம் பழசாயிடுச்சோ அப்போ தான் பாபா வரார். கண்டிப்பாக சங்கம யுகத்தில் மட்டும்தான் வரார். ஏன்னா அதுதான் பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறதுக்கு சரியான நேரம், அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற நேரம். பாபாவுடைய கடமையே புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறது தான், உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறது தான். அப்படிப்பட்ட தந்தை மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும் இல்லையா? பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றி அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி அந்த சொர்க்கத்தின் எஜமானராகவே மாற்றுறார் 2500 வருஷத்துக்குன்னா எவ்வளோ அன்பு இருக்கணும் அவர் மேலே. அப்படி இருக்கும்போது ஏன் பாபா நான் உங்களை மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? பாபாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் உன்னை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்கியிருக்கிறேன், என்னை நீ மறக்கிற, நான் சொல்வதை மறக்கிற, கவனம் கொடுக்க மாட்டுற அப்படின்னு பாபா சொல்கிறார். சாதாரணமானவர் இல்லை, உலகத்திலே உயர்ந்தவர். அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனிதர்கள் பாருங்கள், முக்தி அடையிறதுக்கு என்னென்ன தலையை முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ என்னென்னமோ பொய்யெல்லாம் வேறு சொல்லிடுறாங்க குருமார்கள். இதை பண்ணு முக்தி அடைவா, அதை பண்ணு முக்தி அடைவா, அன்னதானம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, எதையாவது ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த உலகமே பொய்யான உலகமாக இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கணும்ல நம்ம. ஸோ மகரிஷிகளுக்கு தான் இங்கே நல்ல மகிமை. கடவுளை பற்றியே தெரியாததுனால குருமார்களுக்கு அவ்வளோ மகிமை. ஸோ அப்போ அந்த குருமார்களுக்கெல்லாம் அரசாங்கம் 10-20 ஏக்கர் நிலத்தை இலவசமாகவே கொடுக்குது. ஸோ அதனால் அரசாங்கத்துக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு முழுசாக சொல்லிட முடியாது. மதச்சார்பற்றவர்கள் சொன்னால் கூட அதில் சில மந்திரிகள் கண்டிப்பாக தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. சிலர் தர்ம சிந்தனை இல்லாதவர்களும் இருப்பாங்க, எந்த அரசாங்கமாக இருந்தாலும். சிலருக்கு மதங்கள் மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே மதத்தில் தான் சக்தி இருக்கிறது, தர்மத்தில் தான் சக்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பாருங்களா. ஒட்டுமொத்த உலகத்தையும் விழுங்கிட்டாங்க. குறிப்பாக பாரதத்தை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்கல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும். ஸோ இப்போ பாரதத்தில் எந்த சக்தியும் இல்லை. வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவு தான் நடக்குது. ஆனால் இதே பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ யாருக்குமே பாபா எப்போ வரார், எப்படி வராருன்னு தெரியாது. அவர் தான் பாரதத்தை தங்கக்குருவியாக மாத்துற. யாருக்கும் இது தெரியல, எதுவுமே தெரியல. ஸோ பாபா ரொம்ப கீழான உலகத்தில், அழுக்கான உலகத்தில் வரார். இங்கே தான் மாயான்ற முதலைகளும் விஷ ஜந்துக்களும் இருக்குது. அங்கே வரார். மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. முதலக்கறி, பாம்பு கறி, நாய்க்கறி எதையும் விட்டு வைக்க மாட்டுறாங்க. ஆனால் பாரதம் ஒரு காலத்தில் முழுமையான வைஷ்ணவர்களாக, பியூர் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா இது வைணவ பூமி, வைணவ ஸ்தலம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தேவதைகள், மகான் புண்ணிய தூய்மையான தேவதைகளுக்கும் இப்போ கண்டதையெல்லாம் விழுங்குற மனிதர்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் கேட்டால் மனிதனை சாப்பிடக்கூடிய கேனிபால்ஸ் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. மனுஷனே மனுஷனை அடித்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாரதத்திலேயே. பாரதத்துடைய நிலை எப்படி ஆயிடுச்சு இல்லையா. நரமாமிசம்ட்டு இப்போ கேரளாவில் கூட அது மாதிரி வெட்டி சாப்பிட்டாங்க. இன்னும் தெரியாமல் எத்தனை இடத்துல சாப்பிட்றாங்களோ தெரியாது. அதே மாதிரி கொல்கத்தா லேடி டாக்டரை கூட சாப்பிட்டும் இருக்கிறாங்க. பாரதத்துடைய நிலை எப்படி ஆகியிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா ரகசியங்களையும் பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். டாப் டு பாட்டம் ஃபுல் ஞானமும், பரந்தாமத்திலிருந்து நீங்கள் கீழே சொர்க்கத்தில் இருந்து நரகத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் இறங்குனீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். இந்த பூமியில் முதலாக வந்தவர்களே நீங்கள் தான். பிறகு மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் துக்கத்தின் கூக்குரல் கேட்கும். எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் தான் இருக்கும். அழுதுகிட்டே இருப்பாங்க. கேரளா நிலச்சரிவு அப்போ பார்த்தோம், கொரோனா அப்போ பார்த்தோம், வீட்டுக்கு வீடு மரணம் பாருங்க. ஆனால் சொர்க்கத்தில் வீட்டுக்கு வீடு சந்தோஷமும் சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம்தான். திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷம், எங்கே போனாலும் சந்தோஷம், எதை கேட்டாலும் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஆகணுன்றதுக்காக தான் பாபா சொல்கிறார், விளையாட்டாக கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. இல்லை நிறைய பேர் விளையாட்டா இதாச்சு அப்படி சும்மா பயமுறுத்தி பார்ப்பாங்க. ஸோ அந்த பழக்கம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றார். அதுவே அசுர குணம்தான். உங்களுடைய லட்சியத்தை நினைச்சு பாருங்க. உங்கள் லட்சியத்துடைய நினைவார்த்தத்தை நினச்சி பாருங்க. இல்லை, லக்ஷ்மி நாராயணன் தான் நம்மளுடைய லட்சியம். அப்போ அவர்களுடைய குணங்கள் அத்தனையும் நீங்கள் தாரணை பண்ணணும் இல்லை. அப்படி தாரணை பண்ண வைக்கக்கூடிய மிக உயர்ந்த படிப்பைத்தான் பாபா நடத்துகிறார். ரொம்ப தெளிவாக நடத்துகிறார் எல்லாத்தையும். அதேமாரி
அந்த வெற்றிமணி மாலையின் மகத்துவத்தையும் புரிய வைக்கிறார். அதை தான் ஜபமாலைன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒற்றை மணியாக இருக்கிறது அந்த மலர் தான் சிவபாபாவை குறிக்குது. அடுத்தது இல்லற மார்க்கம்ன்றதுனால ஜோடி மணிகள் இருக்குது. துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜபமாலையை உருட்டுறதுக்கான அதிகாரம் கூட கிடையாதுன்றார். ஏன்னா அது சுத்தமாக வேறு தர்மம். ஆனால் அவங்க ஜபமாலை உருட்டிட்டு இருக்கிறாங்க என்னன்னே தெரியாமலே. இது தேவதைகளின் மாலை. எப்படி அவங்க அந்த ராஜ்யத்தை அடைந்தார்கள்? உங்களில் கூட இதை புரிஞ்சுக்கிறவங்க வரிசைக்கிரமமாகத்தான் இருக்கிறீங்க. உங்களில் சிலர் மட்டுமே யாருக்கு வேண்டுமானாலும் பயம் இல்லாமல் புரிய வைக்கிறாங்க, புரிய வைக்க முடியுது. சொல்கிறீங்க, வாங்க வேற யாராலையும் சொல்ல முடியாத விஷயத்தை நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா சிவபாபாவை தவிர யாருக்குமே நாங்கள் சொல்ல போகிற ரகசியங்கள் தெரியாது. அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார், அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ராஜயோகத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ராஜயோகம் பழைய யோகம், பாரதத்தின் யோகம். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? ஸோ ஆதியோகின்னு பேர் வச்சிருக்கிறாரு ஈஷா யோகாவில். ஸோ ஒரு விதத்தில் அது கரெக்டு தான், அதை சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் அவர்களோட உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசணுன்றார், இனிமையாக புரிய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அற்புதமான ஞானம், ஆனால் அது அப்படியே சிறு சிறுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. ரொம்ப இனிமையாக புரிய வைக்கணும். எப்படி இவங்க 84 பிறவிகள் எடுத்த அனைத்தையும் இழந்தாங்க, பிறகு மறுபடியும் எப்படி தேவதை ஆனாங்க, மறுபடியும் சத்திரியர் வைசியர் சூத்திரர் எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுது, இதையெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா பாபா உங்களுக்கு கொடுக்குற ஞானம் ஒன்றும் கஷ்டமான ஞானம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானம் உலகத்திலேயே. ஆனால் ஞானம் புரிஞ்சுக்கிட்டா, புரிய வச்சிட்டா மட்டும் போதாது, தூய்மையாகவும் ஆகணும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இந்த ஞானமே தூய்மை ஆகிறதுக்காகத்தான் சொல்கிறேன். உயர்ந்ததாக இருந்தது, உயர்ந்ததாக ஆக போகுது, அதுக்கு நீங்கள் தூய்மை ஆகணும். நீங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். பாபா உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். அவர் தான் வள்ளல் இல்லையா? ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிற வள்ளல். எதையுமே அவர் உங்ககிட்ட ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. அப்படிங்கிறதுடைய அர்த்தம் இது தான். அவர் யாருக்கும் பிறக்கிறது கிடையாது, பெறுவதும் இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து அவர் எதையும் அடையிறது கிடையாதுன்னு அர்த்தம். இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம் சகோதரர்கள். ஸோ சொர்க்கம் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதோடைய பரிசாக தான் கிடைக்கிது இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு பாபா கொடுக்குற பரிசு தான் சொர்க்க ராஜ்ய பதவி. உலகத்தில் வேற யாரும் இந்த பரிசை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தந்தையை அன்பாக ஏன் நினைக்கக்கூடாது இல்லையா? நம்ம லவ் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரே ஆள் பாபா தான். ஆனால் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக லௌகீக தந்தையை, உலகியல் தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தீங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் என்னத்தை அடைய போகிறீங்க? ஏற்கனவே உங்கள் புண்ணிய கணக்கு என்ன இருக்குதோ அதை கொடுப்பதற்கு அவர் வெறும் கருவி தான். ஆனால் நீங்கள் அடைந்த அந்த புண்ணிய கணக்கு பரலௌகிக தந்தைக்கிட்ட இருந்து வந்திருக்குதுன்னா அவரை நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது? அவரை நினைக்க நினைக்க தான் உங்களுக்கு புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். இது யுத்த மைதானம். கண்டிப்பாக தூய்மை ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஸோ இங்கே யுத்தம் நடக்குது இல்லையா? யுத்தம் முடிகிற வரைக்கும் நேரம். இங்கே யுத்தம் எங்கே நடக்குது? நம்ம மனதுக்குள்ளே நடக்குது. அந்த பாபா நினைவிலே இருந்து இருந்து உடல்ன்றதே மறந்து வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குற பயிற்சி. பரமாத்மாவை நிரந்தரமாக நினைவு செய்து அவரோடவே வாழ்ந்துக்கிட்டு அவரோடவே பேசிக்கிட்டு வேற எதுவுமே ஞாபகம் இல்லாத நிலை அடையிறது தான் யுத்தம் முடிகிறது, கர்மாதித்த நிலை.
அது வரைக்கும் நேரம் எடுக்கும் தூய்மை ஆகிறதுக்கு. ஸோ ஆரம்பத்திலே வராங்க, யார் வராங்களோ அவங்க முற்றிலும் தூய்மை ஆவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களாம் அப்போவே பாபா குழந்தை ஆயிட்டாங்கப்பா, சூப்பர் இல்லை, அப்படிலாம் கிடையாதுன்ற. ஸோ மாயையோட யுத்தம் பயங்கர பலமாக நடக்கும். ஏன்னா மாயா அவ்வளோ பலசாலி, எப்படியெல்லாம் ஏமாற்றணுன்ட்டு அது உனக்கு தெரியும். பாபாவை நினைக்கவே விடாது, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்டர்நெட் காலம் ஆயிடுச்சு, ஃபோன் ஆயிடுச்சு, டிவி கூட இப்போ யாரும் பார்க்குறதில்ல. ஃபோன் அப்படியே ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருந்தால் தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டாம், எத்தனை மணி நேரம் போச்சுன்னே தெரியாது. பாபா சொல்கிறார், நினைக்காட்டினாலே நீ நஷ்டம், கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கிற, வேலைக்காரன் பதவியை நோக்கின்றார். ஸோ மாயா எந்த அளவுக்கு பலசாலி அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைகளெல்லாம் கூட ஏமாற்றிடுது, தோக்கடிச்சிடுது. அப்படி விழுந்தவங்க எப்படி முரளி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சென்டருக்கும் போகிறது கிடையாது. அப்போ அவங்களால எதைத்தான் அடைய முடியும்? ஸோ ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாயை அவங்கள மாற்றிடுது. அவங்க முரளி படித்தாங்கன்னா அலர்ட் ஆகிடுவாங்க. அவங்க தான் முரளியே படிக்கிறது இல்லையே, அப்போ மாயை கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மயக்கத்திலே இருப்பாங்க. ஸோ அந்த அழுக்கான காரியம் செய்கிறதுலே பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ புத்திசாலி குழந்தைகள் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க எப்படி மாயையினால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாபா என்ன நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாருங்கள், நாராயணன் பதவி கிடைக்குது, 2500 வருடம் சொர்க்கம், இழக்க போகிறீங்களா அப்படின்ட்டு நம்ம அதிக நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஆனால் அடிக்கடி அவங்களுக்கு அவங்க தொடர்பில் இது நீங்கள் புரிய வைக்க ஒரு டைமில் துக்கம்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தயாராகி டக்குன்னு ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அதிக நேரம் முட்டி மோதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க அதுக்கு தயாராக இல்லைன்னு புரிஞ்சுட்டு வந்துடணும். ஸோ மாயை யாரையாவது விழுங்கிறத பார்த்தீங்கன்னா அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஸோ மாயை அவர்களை முழுவதுமாக விழுங்கலை, அதனால் மீண்டும் அவர்களுக்கு சுயநினைவை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க தப்பிச்சிடுவாங்க. எப்படி சூப்பராக சொல்லியிருக்கிறாரு பாருங்க இல்லையா? முருகனை கூட சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஒரு பாம்பு ரூபத்தில் ஒரு அரக்கன் வந்து விழுங்கிடுவான். ஸோ அதனால் மாயை விழுங்கும்போது அவங்கள காப்பாற்றுங்கன்றார். அவர்களுக்கு சுய உணர்வை எடுத்துகிட்டு வாங்க, இல்லாட்டினா சத்குருவோடைய பேரை கெடுத்துடுவாங்க. மீண்டும் அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நல்லது, இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? மாயக்கிட்ட அது ரொம்ப ஜாக்கிரதையாக. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சென்டரில் வந்து ஒரு பிரதர் அங்கே யாரோ ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, சிஸ்டர்கிட்டயோ மாதாஜிக்கிட்டயோ. அதுக்கப்புறம் அந்த சென்டரை நடத்துகிறதும் ஒரு பிரதர் தான், அவரும் ரொம்ப சின்ன பையன்தான். அவர் இந்த பிரதரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சிஸ்டர் பிரதர் மாதாஜி கிட்ட, ஏன்னா நம்மை சோதிப்பதற்காகவே வருவாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப விலகி இருக்கணும், இல்லைனா எப்போ விழுந்தீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒன்று சொன்னார், என்னென்னா இப்போ வந்து ஒரு நல்ல பையன், தூய்மைனா ஒரு ஈர்ப்பும் இருக்கும், அந்த மாதிரி பையன் இங்கே தான் கிடைப்பான் அப்படிங்கிறதுக்காகவும் வருவாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், முழுசாக விழுங்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள காப்பாற்றிடுங்க, சுய நினைவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இது யுத்த மைதானன்றது ஞாபகம் இருக்கணும், இல்லாட்டினா பாபா பேருக்கு எடுத்துடுவாங்க இல்லையா? அப்படியே மயக்க நிலைக்கு போக போக அதுக்கப்புறம் அவங்களால ஏந்திரிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. ஸோ ரொம்ப எச்சரிக்கை கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா கிட்டேருந்து சைலன்ஸின் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தையும் கடந்து செல்லுங்கள். அதாவது என்னது, நரகம் சொர்க்கம் ரெண்டையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்துக்கு போங்க. ஸோ இந்த அற்புதமான ஞானத்தையும் கொடுத்து, இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் நமக்கு உயர்ந்த பரிசையும் பாபா கொடுக்கிறார் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும்.
நீங்கள் தைரியமாகவும் ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் இந்த சேவை செய்யணும். மாயையோடு நடக்கிற யுத்தத்தில் ரொம்ப பலசாலியாக இருக்கணும். மாயின் மீது வெற்றி அடையணும். அதுக்கு தினம் தினம் முரளி கேட்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு லைன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க, மற்றவர்களையும் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவீங்க. இல்லாட்டினா ஒரு நாள் முரளி விட்டாலே மாயை அவங்கள சாப்பிட்டு போயிடும். வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். சம்பூர்ண தூய்மையாகி தூய்மையான ஆத்மாவாகி சம்பூர்ண பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகி கடவுளின் அன்பிற்கு உரிமை உள்ளவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில், இந்த பிராமண வாழ்க்கையில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. இந்த விழிப்புணர்வாக இருக்கணும். அது என்னது? நான் சாதாரண ஆத்மா கிடையாது, பூஜிக்க தகுந்த ஆத்மா இப்போவே. இல்லையா? சொர்க்கத்தில் கிடையாது. நீங்கள் அப்படி பயிற்சி பண்ணாதான் அங்கே சொர்க்கத்துக்கே போக முடியும். நான் இந்த உடம்புன்ற கோயிலில் புருவமத்தின்ற மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் பூஜிக்க தகுந்த தேவி ஆத்மா அல்லது தேவதை ஆத்மா. ஸோ அந்த மாதிரி பூஜிக்க தகுந்த ஆத்மாவைத்தான் எல்லோருக்கும் பிடிக்கும். அவர்களுடைய ஜட சிலைகள் கோயிலில் இருக்குது பாருங்கள், அதுவும் எல்லோருக்கும் பிடிக்கும். மனிதர்கள் தங்களுக்குள்ள பல காரணங்கள்னால அடிச்சிக்கலாம், ஆனாலும் அந்த ஜட சிலைகள் மீது அவர்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த ஜட சிலையில் தூய்மை இருக்குது. அப்போ உங்களுடைய நினைவார்த்தம் தான் அது. அப்படின்னா உங்களை நீங்களே கேளுங்க, என்னுடைய மனமும் புத்தியும் அந்த அளவிற்கு முழு தூய்மையாக இருக்குதா? கொஞ்சம் கூட அழுக்கு, வீண் விஷயம், விகார விஷயம், எதிர்மறை விஷயம், வெறுப்பு இதெல்லாம் இல்லவே இல்லையா? வெறும் சுபபாவனை மட்டும்தான் இருக்குதா என் மனம் புத்தியில் எல்லார் மீதும் அப்படின்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க, செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது உங்கள் மனதில் வர எண்ணங்களில். ஒரு பொறாமை, வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லை, கடவுளை பார்த்தால் என்ன உணர்வு வருதோ அதே உணர்வு தானே தேவி சிலையை பார்த்தாலும் வருது. இப்போ அதே உணர்வு தானே உங்களை பார்த்தாலும் வரணும். இந்த மாதிரி யார் முழுசாக தூய்மையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் கடவுளின் அன்பை அடைவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் மீது தான் கடவுள் அன்பு செலுத்துவார். அப்போ எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் பாங்க. உலகில் விஷயம் எதுவுமே மைண்டுக்குள்ளே விடக்கூடாது. ஸ்லோகன், இந்த ஞானத்தை, இது ஞானம்ங்கிறது பொக்கிஷம் பாபா கொடுக்குறது. இதை நல்லா உங்களுக்குள்ளே தாரணை பண்ணணும். எந்த அளவுக்கு தாரணை பண்ணணும்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த ஞானத்தின் சொரூபமாக நீங்கள் இருக்கிறது தெரியணும். இல்லை, அன்பு சொரூபமாக, அமைதி சொரூபமாக, ஆனந்த சொரூபமாக, தூய்மையின் சொரூபமாக இருக்கணும். ஸோ அதற்காகத்தான் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் இருந்தால் அப்போத்தான் உங்களை ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியும். எவ்வளோ பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன் இல்லையா? ஓம் சாந்தி. ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். எனக்கு இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. சமீபமாக அவ்யக்த முரளியில் வந்தது, இந்த உலகமே உங்களை பார்த்து ஈர்க்கப்படணும்னா இந்த உலகத்தில் உள்ள எதை பார்த்தும் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடாது. அப்போ தான் உலகத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு பொருள், நபர், டிவி, சினிமா, இன்டர்நெட்டு இதில் நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களால் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ மற்றவர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது தான் பாபாவை வெளிப்படுத்த முடியும், அந்த தெய்வீக குணம் இருக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப கவனம் வைங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தாலே உங்களுடைய குணம் அப்படியே மாற ஆரம்பிக்கும் தெய்வீகமாக. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.